மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அண்மை செய்தி. வழக்கின் விசாரணையை முடக்கும் நோக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்துள்ள மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த பதில் மனுவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். அதாவது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆகஸ்ட் மாதம் குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்ய தேதி நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் எந்த வழக்கின் அடிப்படையில் இந்த அமலாக்கத்துறை இந்த வழக்கை தொடர்ந்திருந்ததோ அந்த வழக்குகள், அதாவது போக்குவரத்து கழகங்களில் வேலை வாங்கி தருவதாக மோசடி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட 3 வழக்குகளுடைய விசாரணை முடிகிற வரைக்கும் இந்த அமலாக்கத்துறை தாக்கல் செய்த இந்த வழக்கின் விசாரணையை துவங்கக்கூடாது என்று செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவுக்கு பதிலளித்து அமலாக்கத்துறை தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பதில் மனுவில் வழக்கின் விசாரணையை முடக்கி குற்றச்சாட்டு பதிவையும் சாட்சி விசாரணையையும் தாமதப்படுத்தக்கூடிய நோக்கில் இந்த மனுவை செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அந்த பதில் மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. வழக்கின் சாட்சி விசாரணையை தள்ளிவிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதே தவிர குற்றச்சாட்டுகள் பதிவு செய்வதற்கு எதிராக இந்த மனுவானது தாக்கல் செய்யப்படவில்லை. அதனால் குற்றச்சாட்டு பதிவை மேற்கொள்ளலாம் என்றும் அந்த பதில் மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. போதுமான எந்த ஒரு காரணமும் இல்லாமல் விசாரணையை தள்ளி வைக்க கோரிய இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை அந்த பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறது. பிரதான மோசடி குற்ற வழக்கு நிலுவையில் உள்ளதால் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கின் விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் என்று கேட்க முடியாது என்றும் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் செந்தில் பாலாஜியினுடைய மனு சட்டத்தை தவறாக பயன்படுத்துவதை போல உள்ளது என்று அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பதில் மனுவுக்கு பதிலளிக்க செந்தில் பாலாஜி தரப்பில் அவகாசம் கோரியதை அடுத்து வழக்கின் விசாரணை ஜனவரி 31ஆம் தேதிக்கு நீதிபதி அள்ளி தள்ளி வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.